Taste the Daily. Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தேனி மாவட்டம் கம்பம் அருகே கஞ்சா அருந்தி வந்த இளைஞர்கள் மீது மாணவி புகார் தெரிவித்திருந்தார். அது தொடர்பான ஒரு அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். தலையில் காயம் ஏற்பட்ட மாணவி வீடியோ வெளியிட்டு முறையிட்ட நிலையில் தற்பொழுது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். ராயப்பன்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவான நபர்களை தேடி வருவதாகவும் களத்தகவல்கள் தெரிவிக்கின்றன. அது தொடர்பான ஒரு அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்த விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சத்யராஜ். விரிவான விவரங்களை வழங்கலாம். கௌதமி, தேனி மாவட்டம் காமேக்கவுண்டன்பட்டியை சேர்ந்த சட்டக்கல்லூரி மாணவி கீதா ரோமினி. இவர் பார்த்தோன்னா தேனி அருகே உள்ள சட்டக்கல்லூரியில 4ஆம் ஆண்டு சட்டம் படித்து வருகிறார். அதாவது பார்த்தோம்னா காமேக்கவுண்டன்பட்டி செல்லக்கூடிய இவர் வீட்டுக்கு செல்லக்கூடிய பகுதியில சில இளைஞர்கள் கஞ்சா மற்றும் போதை வஸ்துக்களை பயன்படுத்தி வழியில் செல்லக்கூடிய மாணவிகளையும் பொதுமக்களையும் அச்சுறுத்தி வந்த நிலையில் இதை தட்டி கேட்ட கல்லூரி மாணவியை இரும்பு வாளியால் தாக்கி ஒரு தலையில் பலத்த காயம் ஏற்படுத்திய சம்பவம் அப்பொழுது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இதனை தொடர்ந்து பார்த்தோம் என்றால் அந்த மாணவி கம்பம் அரசு மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வரும் சூழலில் அவருக்கு நடந்த அந்த கொடூரமான சம்பவத்தை குறித்து வீடியோ ஒன்றை வெளியிட்டு தமிழக முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து உள்ளார். இப்பகுதியில் குறிப்பாக பள்ளி குழந்தைகள் கல்லூரி மாணவர்கள் அதிகமாக சென்று வருவதாகவும் அருகில் பள்ளிக்கூடம் இருப்பதாக அந்த பள்ளிக்கூடம் அருகிலேயே அந்த போதை வஸ்துக்களை பயன்படுத்தி அங்கு வரக்கூடிய பொதுமக்களை அச்சுறுத்தி வருவதாகவும் மாணவி குற்றம் சுமத்துகிறார். தொடர்ந்து ராயப்பன்பட்டி காவல்துறைக்கு தகவல் கொடுத்தும் கூட காவல்துறையினர் எச்சரித்து அனுப்பியும் கூட அந்த மாணவியை பழிவாங்கும் நோக்கத்துடன் அந்த போதை வஸ்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த மாணவர்கள் அந்த மாணவியை கொடூரமாக தாக்கி உள்ளனர். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் கூறுகையில் பார்த்தோம் என்றால் தொடர்ந்து இந்த மாதிரி அச்சுறுத்தல் வந்த வேளையில் இந்த மாணவி தட்டிக்கட்டின் பெயரால் அந்த மாணவி தாக்கப்பட்ட சம்பவம் இந்த பகுதியில் பெரும் அச்சத்தையும் ஏற்படுத்தி உள்ளது. இந்த மாணவி தற்பொழுது தமிழக முதலமைச்சர் அவருக்கு ஒரு வீடியோ வெளியிட்டுள்ளார். உடனடியாக அந்த போதை ஆசாமிகளை கைது செய்து தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவ்வாறு எடுத்தால் மட்டுமே இப்பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தைகள் அச்சமில்லாமல் வாழ முடியும் எனவும் தெரிவித்துள்ளார். தற்பொழுது அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மாணவி வெளியிட்ட வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் மிகவும் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து ராயப்பன்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அந்த போதை ஆசாமிகளை விசாரணை தேடி வருகின்றனர். தற்பொழுது உத்தமபாளையம் காவல்துறை கண்காணிப்பர் செங்குட்டுவன் தலைமையிலான காவல்துறையினரும் தனிப்படை அமைத்து அந்த போதை ஆசாமிகளை தேடி வருவது இப்பகுதியில் பெரும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. உதவி விவரங்களுக்கு நன்றி சத்யராஜ். Taste the Daily. Taste the Daily.